அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம 9ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் இருக்கிற மைட்டாசிஸ் செல் வகுப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம செல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செல் உயிரிகளோட அடிப்படை அலகு, உயிரிகளோட அமைப்பு மற்றும் செயல் அலகு. அதாவது எல்லா தாவரங்களும் எல்லா விலங்குகளும் செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏன் மனிதர்கள் கூட, அதாவது எல்லா உயிரினங்களுமே உருவாகிறப்ப ஒரு செல் தான். ஸோ மனிதனோட கருமுட்டை முதல்ல உருவாகின கருமுட்டை என்னது? ஒரு செல். சாதாரணமாக ஒரு உரை, நடுவில் ஒரு உட்கரு. இதுதான் என்னது? மனிதனுடைய கருமுட்டை. ஸோ எல்லா உயிரினங்களும் செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது. நம்மளோட கருமுட்டை கூட ஒரு செல் தான். ஸோ விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி, தாவர செல்லாக இருந்தாலும் சரி, நிறைய அமைப்புகள் ஒத்து போயிருக்குது. சரியா? அதில் இப்போ ஒரு செல்லில் ஒரு பிளாஸ்மா சவ்வு, செல்லுன்னு இருக்கும், ஒரு பிளாஸ்மா சவ்வு, நடுவில் உட்கரு. செல்லை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் பிளாஸ்மா சவ்வு, இதுக்கு பேர் உட்கரு. உட்கருக்குள்ளார ஒரு வலைப்பின்னல் இருக்கும், அதுக்கு பேர் குரோமாட்டின் வலைப்பின்னல்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு நடுவில் ஒரு மணி இருக்கும், இதுக்கு பேர் உட்கரு மணி. இது செல்லுக்குள்ளே இருக்கிற உட்கரு. செல்லோட கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற அந்த ஒரு செமி சாலிட், அதாவது ஒரு குழகுழப்பான திரவத்துக்கு நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்கும். என்ன நுண்ணுறுப்புகள்? மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கோல்ஜி அதாவது கோல்ஜி உடலம் இருக்குது, எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்குது, ரிபோசோம் இருக்குது, லைசோசோம் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும். ஸோ தாவர செல்லில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும்? பிளாஸ்மா சவ்வை சுற்றி ஒரு உரை இருக்கும். அந்த உரைக்கு பேர் செல் உரைன்னு பேர். ஸோ தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு, செல்லை சுற்றி என்ன இருக்கும்? செல் உரை, செல்லுலோசாலான செல் உரை இருக்கும். அது விலங்கு செல்ல இருக்காது. ஸோ ஒரு டிபிக்கல், அதாவது ஒரு மாதிரி செல்லு இப்படி தான் இருக்கும். பிளாஸ்மா சவ்வு, உட்கரு, மற்ற செல் நுண்ணுறுப்புகள் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ஒரு செல்லோட அமைப்பு.